அகத்திக்கீரையை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு அரை கட்டு அகத்திக்கீரையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 2-3 தடவை கழுவி வச்சுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 பூண்டு பல்லை வந்து தட்டி போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய் அதை கிள்ளி வச்சுக்கோங்க. தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூள், உப்பு, ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 பூண்டு, ஒரு வரமிளகாய் வந்து இது மிக்சியில் பொடியாக பண்ணிவிட்டு கடைசியாக கீரை பண்ணி முடிச்சப்புறம் மேலே அதை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கீரை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அகத்திக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அகத்திக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற பல பிரச்சனையில் அகத்தை தள்ளுவதால் இது வந்து அகத்திக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாயில் ஒரு 2-3 ஸ்பூனு கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, வரமிளகாவை சேர்த்து அதையும் சேர்த்து தாளிச்சிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக மேலே தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த ஸ்டீம்லேயே வந்து இதை நல்லா குக் ஆகணும். தண்ணி ரொம்ப சேர்த்து கொதிக்க வைக்காதீங்க, கசப்பாயிடும். கீரை ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு அதையும் சேர்த்து கலந்துடலாம். இந்த வேர்க்கடலை, பூண்டு, ஒரு வரமிளகாவை மிக்சியில் இந்த மாதிரி ஒன்று பாதியமாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. இது இப்போ அந்த கீரை மேலே தூவிடலாம். எந்த விதமான பொரியல் செய்கிறப்பையும் கடைசியாக அந்த வேர்க்கடலை, ஒரு 2 பூண்டு, கொஞ்சம் வரமிளகாவை பொடி பண்ணி அதையும் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாம்பார் ரசத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து உடம்புல இருக்கிற நச்சு பொருளெல்லாம் அகற்றி விடும் தன்மை உள்ளது. நல்லது. இது நீங்கள் மாதத்தில் 1 தடவை 2 தடவை இதில் அகத்திக்கீரை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.